அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம யூனிட் 6 மற்றும் ஐஎன்எம் இந்த 2 யூனிட்லையும் கவர் ஆகக்கூடிய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்ற டாப்பிக்கான கிளாஸஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் முந்தைய வகுப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1936 வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம உங்களுக்கு பார்த்து கொடுத்துட்டோம். அதனுடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம நிறைய யூனிட்கான கிளாஸஸ் போட்டு கொடுத்துருக்கோம். அது எல்லாமே பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு என்ன யூனிட் வேணுமோ அந்த யூனிட்டுக்கான நேமு இருக்கும். ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரின்னு இருக்கும், ஐஎன்எம்னா ஐஎன்எம்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் வைஸ் கிளாஸ் இருக்கும். அந்த சிலபஸ் வைஸ் கிளாஸை நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். இந்த பிடிஎஃப்மே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வேணும்னா வாங்கி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அப்போ இன்றைக்கி இந்த வகுப்பில் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்றதுல 1937 காங்கிரஸ் ஜெயிச்சதுலேருந்து 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய பங்கு என்னவா இருந்துச்சு அப்படின்றத பார்த்து இதோடைய இந்த டாப்பிக்கை இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்குன்னு இருக்கு இல்லையா, இந்த டாப்பிக்கே நம்ம இந்த கிளாஸோட முடிச்சிருவோம். நெக்ஸ்ட் வரக்கூடிய வகுப்புல உங்களுக்கு ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கட்சிகள் ஆக்சுவலாக இந்த டாப்பிக்குமே நம்ம முடிச்சு கொடுத்துட்டோம். விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்றத நம்ம வரக்கூடிய வகுப்புல பார்ப்போம். ஓகேவா? ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. அப்போ கடைசி வகுப்புல உங்களுக்கு என்ன பார்த்தோம்? 1932 பூர்ண சுயராஜ்ய தினம், அதுக்கப்புறம் உங்களுக்கு சட்டமறுப்பு இயக்கம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1935 என்ன பண்ணுறாங்க, ஒரு சட்டம் போடுறாங்க. இந்திய அரசு சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை போடுறாங்க. இந்த சட்டம் மாநில அளவில் சுயாட்சியை கொடுக்குது இந்தியாவில். ஸோ இந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, நம்ம தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்ற நுழைவு பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. 1937 நடக்கக்கூடிய எலெக்ஷனில் காங்கிரஸ் போட்டியிட்டு காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அப்போ இது வரைக்கும் காங்கிரஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நம்ம தேர்தல் அரசியல் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஸோ தமிழ்நாடு லெவலில் உங்களுக்கு நீதி கட்சி பயங்கரமாக ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு நீதி கட்சியுமே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆக ஆரம்பிச்சு காங்கிரஸுடைய பலம் பயங்கரமாக வளர்ந்து இந்த 37 எலெக்ஷனில் காங்கிரஸ் பயங்கரமான ஒரு வெற்றியை பார்க்குறாங்க. நீதி கட்சி படுதோல்வி அடைகிறாங்க அப்படின்றது முக்கியமான விஷயம். இந்த டைமில் யார் தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆகுறாரு? அப்போ காங்கிரஸ்லேருந்து தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆன முதல் நபர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ராஜாஜி தான். அப்போ ராஜாஜியை பற்றி நம்ம பார்த்துருப்போம். நம்ம நார்மலாகவே பார்க்கும்போது அவர் குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்தார், இந்தி திணிப்பு பண்ணார் அப்படின்ட்டு நெகட்டிவான பாயிண்ட்ஸ் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இது மட்டும் இல்லாமல் அவர் பண்ண நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. அப்போ அவருடைய ஆட்சி காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி இந்த பதிவில் இந்த டாப்பிக்கில் பார்ப்போம். முதல் விஷயம், மதுவிலக்கு அப்படின்ற ஒரு கான்செப்டை இந்தியாவிலேயே முதலாக தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்துகிறவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ராஜாஜி தான். சேலம் மாவட்டத்தில் பரிசோதனை முறையில், அவருடைய ஊர் தான் சேலம் இல்லையா, ஸோ சேலத்து மாம்பழம் அப்படின்னு சொல்லி ராஜாஜிக்கு ஒரு சிறப்பு பேர் கூட இருக்குது. அந்த சேலத்தில் மதுவிலக்கை பரிசோதனை முறையில் அறிமுகப்படுத்துகிறாரு ராஜாஜி. அப்போ மதுவிலக்கு மது விற்பனையினால் அரசுக்கு ஒரு வருவாய் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த வருவாய் இப்போ இழக்க போது, அந்த வருவாய் இழப்பை ஈடு செய்வதற்காக விற்பனை வரி, சேல்ஸ் டாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துகிறவரும் யார் தான், உங்களுக்கு ராஜாஜி தான். அதுக்கான ஒரு காரணம் கரெக்டாக இருந்ததுனால பெரிய அளவில் எதிர்ப்பும் அந்த நேரத்தில் கிளம்பல. தென் உங்களுக்கு குத்தகைதாரர்களுடைய நிலை குறித்து ஆராய்வதற்காக விசாரணை குழு ஒன்று போகிறாங்க. அப்போ ஜமீன்தார்கள் தங்களுடைய நிலத்தை குத்தகைக்கு விட்டுருக்காங்க. குத்தகைக்கு எடுத்து நிறைய விவசாயிகள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த குத்தகைக்கு எடுத்தவங்களுடைய நிலைமை என்னவா இருக்குது அப்படின்றத பற்றி ஆராயறதுக்காக டி பிரகாசம் அவருடைய முயற்சினால் ஒரு விசாரணை குழு போட்டு முக்கியமான விஷயமா தீர்த்து வச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் கிராமப்புற அளவில் கடன் பிரச்சனைகள் பயங்கரமாக இருந்திருக்கும். அதை தீர்ப்பதற்காக கடன் சமரச வாரியங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ராஜாஜி ஆட்சி காலத்தில் தான் இதுவும் பண்ணியிருக்காங்க. தென் 1939 ஜூலை மாதம் 9ஆம் தேதி 1939 ஜூலை 9 மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நுழைவு. அப்போ உங்களுக்கு இது எங்கே படிச்சிருப்பீங்கன்னா தமிழில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய லெசன் படிக்கிறப்ப படிச்சிருப்பீங்க. மதுரை ஹரிஜன சேவா சங்கத்தின் தலைவரான வைத்தியநாதர் மற்றும் செயலரான எல்என் கோபால்சாமி இவங்க 2 பேரும் ஒடுக்கப்பட்டவர்களை சேர்த்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நுழைவு தினமாக அனுசரித்து கோவில் நுழைவு பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த 1939 ஜூலை 9. அப்போ உங்களுக்கு ஐயர்கள்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு முத்துராமலிங்க தேவர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, திருச்சுழியிலிருந்து ஐயர்களை கொண்டு வந்து அந்த கோயிலில் பூஜை நடத்தி அந்த கோவில் நுழைவை வெற்றிகரமாக ஈடுபட செஞ்சிருப்பார் முத்துராமலிங்க தேவர். ஸோ இந்த ஒரு விஷயம் நடக்குது. அப்போ ஒடுக்கப்பட்டவரும் கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நிறைய போராட்டங்கள் நடக்குது. அதனால் 1939 தமிழ்நாட்டில் கோவில் நுழைவு அங்கீகார இழப்பீட்டு சட்டம் அப்படின்ற ஒன்று போட்டு
யார் வேணா கோயிலுக்குள்ள போகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. முதலா தமிழ்நாட்டில் இதை பண்றாங்க. தென் உங்களுக்கு என்ன நடக்குது, இரண்டாம் உலகப் போர்ல 1939 ஸ்டார்ட் ஆகக்கூடிய இரண்டாம் உலகப் போர்ல இந்தியா பங்கேற்பதாக என்ன பண்ணிட்டாங்க, இங்கிலாந்து அறிவிச்சிட்டாங்க. அதனால காங்கிரஸ் அமைச்சரவை, நாங்க இங்க மக்கள்கிட்ட இருந்து ஜெயிச்சு மக்கள் பிரதிநிதியா நாங்க இங்க உட்கார்ந்துருக்கோம், எங்கள்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கேட்காம உலகப் போர்ல இருக்கதா அறிவிச்சிட்டீங்க, நாங்க என்ன பண்ணிடுறோம், உங்களுக்கு பதவி விலகிடுறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் ராஜினாமா பண்ணிட்டாங்க. இதுதான் உங்களுக்கு காங்கிரஸ் அமைச்சரவை வந்தது, தமிழ்நாட்டில் செஞ்சது, தமிழ்நாட்டில் ராஜினாமா பண்ணிட்டு போனது. அப்போ இந்த டைமில் அப்போ ராஜாஜி முதலமைச்சராக இருந்தபோது அவர் செய்த இன்னொரு முக்கியமான சம்பவம்னு ஒன்று இருக்குது. அதுதான் இந்திய கட்டாய பாடமாக அறிவித்தது. இதுக்கு முன்னாடி இந்தி இல்லாமல் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்துச்சு, இந்தி விருப்ப பாடமாக இருந்துச்சு. அப்போ ராஜாஜி வந்த பிறகு என்ன பண்ணுறாருனா, பள்ளிகளில் இந்தி கட்டாயமாக கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த, மும்மொழி கொள்கை அப்படின்ற ஒரு விஷயத்த இந்தி கட்டாயமாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என்ன ஆகுது, பிரச்சனையாக கிளம்புது. பெரியார் மிகப்பெரிய அளவில் என்ன பண்ணுறாரு, பரப்புரை அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றாரு. ஹிந்தி வந்துச்சு அப்படின்னா நமக்கு தமிழ் மொழி அழிய ஆரம்பிச்சிடும். நிறைய மொழிகள் அதே மாதிரி அழிஞ்சிருக்கு. நமக்கு நம்ம நாட்டில் தமிழ் மொழி கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிக்கும். நம்மளுடைய தனித்தன்மையை நம்ம இழக்க ஆரம்பிப்போம். நம்ம அவங்களோட சேர்ந்து அவங்களுடைய மொழியை பேச ஆரம்பிக்க மொழி தான் முக்கியமான ஒரு விஷயமே பிரித்து காட்டுறது. ஸோ நம்மளுடைய தனித்தன்மை எல்லாமே போய் நம்ம அவங்கள ஒருத்தராக மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய லெவலில் பரப்புரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்திய எதிர்ப்பு மாநாடு நடத்திருப்பார், மிகப்பெரிய அளவிலான இந்திய எதிர்ப்பு மாநாடு நடத்திருப்பார். யாருடைய ஊரில், ராஜாஜி தானே கொண்டு வராரு. ஸோ அவருடைய ஊரில் என்ன பண்ணுறாரு, இந்திய எதிர்ப்பு மாநாடு அப்படின்ற ஒரு விஷயத்த பெரியார் பண்ணுறாரு. இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்களுக்கு ஒடுக்கப்பட்டோர் கூட்டமைப்பும் சரி, முஸ்லீம் லீக்கும் சரி, பெரியாருக்கு ஆதரவு தான் கொடுத்துருப்பாங்க. இந்த போராட்டத்துக்காக சிறையில் முக்கியமாக நிறைய பேர் இறந்துருப்பாங்க. முக்கியமான நபர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாளமுத்து, நடராஜன், இவங்களாம் சிறையில் மரணம் அடைஞ்சிருப்பாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் மூலமாக மரணமடைந்த நபர்களில் முக்கியமானவங்க. இவங்களுக்காக ரீசெண்டாக பட்ஜெட்டில் விஷயங்கள்லாம் அறிவிச்சு அவங்களுடைய பேர்களும் இப்போலாம் உங்களுக்கு வெளியே வந்திருக்கு. தென் பெரியார் ஒரு ஊர்வலம் திட்டமிட்டிருப்பார், இந்திய எதிர்ப்பு ஊர்வலம் அப்படின்னு சொல்லி திருச்சியில் ஸ்டார்ட் பண்ணி சென்னை வரைக்கும் ஒரு நடந்து போகிற மாதிரி ஒரு ஊர்வலம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இந்த ஊர்வலம் நடந்துச்சு அப்படின்னா அரசுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும், மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்றதுக்காக பெரியார் உட்பட ஒரு 1200 போராட்டக்காரர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, ராஜாஜி அரசாங்கம் கைது பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்படி அவங்கள கைது பண்ணி ஜெயிலில் போட்டப்போ தான் உங்களுக்கு அண்ணாவும் பெரியாரும் சந்திச்சு, அண்ணா வந்து நீதி கட்சி தலைமை பொறுப்பு வந்து பெரியார்கிட்ட நீங்கள் ஏற்றுக்கங்கன்னு சொல்லி இந்த மாதிரி அவங்க க்ளோஸ் ஆனதுக்கான முக்கியமான இடம் இந்த இடம் தான் அப்படின்றது முக்கியமான விஷயம். தென் காங்கிரஸ் ராஜினாமா. அப்போ காங்கிரஸ் உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, 1939 ராஜினாமா பண்ணிட்டாங்க. சென்னை ஆளுநராக அப்போ யார் வந்துடுறா, அப்போது ராஜாஜி கண்ட்ரோலில், ராஜாஜி முதலமைச்சராக இருக்காரு, அவர் கண்ட்ரோலில் இருந்தப்ப இந்தி பாடத்தை கட்டாயமாக்குறாரு. அந்த காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா பண்ண பிறகு யார் கண்ட்ரோலுக்கு திரும்ப போயிடுது, பேக் டு பிரிட்டிஷ். அந்த பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு போனதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்னா இது தேவை கிடையாது, கட்டாய இந்தி பாடத்தை நான் என்ன பண்ணுறேன், ரத்து செய்கிறேன், விருப்ப மொழி பாடமாகவே அது தொடரும், வேணும்னா படிச்சுக்கோங்க, வேணான்னா நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மாற்றி விட்டுறாங்க. ஸோ போராட்டம் முழுக்க முழுக்க ஓய்ந்து போயிருது. ஓகேங்களா, வரலாற்றில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துடைய தொடக்கம் அப்படின்றது இதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு போராட்டம். ஓகேங்களா, ஓகே. தென் 1940 உங்களுக்கு என்ன பண்றாங்க, தனிநபர் சத்தியாகிரகம் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்றாரு காந்தியடிகள். அப்போ போராட்ட முறைகள் உங்களுக்கு கிட்டத்தட்ட 32 வட்டமேஜை மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் காந்தியடிகள் என்ன பண்ணியிருப்பாருன்னா, போராட்ட முறைகளில் மக்களுக்கு வந்து இன்னும் நிறைய அனுபவம் தேவை அப்படின்னு சொல்லி ஹரிஜன சேவைகளில் ஈடுபட்டிருப்பார். அம்பேத்கர் பார்த்து அப்போ ஹரிஜன மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஸோ ஹரிஜன மக்கள் அவங்களும் வரணும், எல்லாரும் ஈக்குவல்னு தெரியணும் அப்படின்றதுக்காக காந்தியடிகள் பெரிய அளவில் போராட்டங்கள் எதுவும் பண்ணாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு தக்க சமயம் வர்றதுக்காக. அப்படி அவர் அந்த சட்டமறுப்பு இயக்கத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண மிக முக்கியமான போராட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது தனிநபர் சத்தியாகிரகம் அப்படின்றது தான். 1940 அக்டோபர் 13. ஸோ இரண்டாம் உலகப் போர் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய டைமில் நம்ம பெரிய லெவலில் போராட்டம் பண்ணி ஆங்கிலேயர்களுக்கும் தொந்தரவு கொடுக்க வேணாம், அவங்களுடைய போராட்ட முறையும் நியாயமான ஒரு போராட்டமாக தான் இருக்குது. ஸோ நம்ம விஷயத்துக்கு நமக்கு என்ன தேவையோ அதை சொல்லி தனிநபர் சத்தியாகிரகம் சொல்லி நம்ம கொள்கையை பரப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் ஈடுபட்டு பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதான் அந்த தனிநபர் சத்தியாகிரகம். 1940 அக்டோபர் 13 ஆரம்பிக்கிறாங்க. வார்தா காங்கிரஸ் மாநாடு இதை தொடங்குறதுக்காக முடிவெடுக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டுடைய முதல் தனிநபர் சத்தியாகிரகி யார், அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. தமிழ்நாட்டின் முதல் தனிநபர் சத்தியாகிரகி யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யாரு, டாக்டர் TSS ராஜன். இவர் தான் தமிழ்நாட்டுடைய முதல் தனிநபர் சத்தியாகிரகி. நம்ம ஏற்கனவே உங்களுக்கு இந்தியா லெவலில் பார்க்குறப்பே பார்த்துருப்போம், இந்தியாவுடைய முதல் தனிநபர் சத்தியாகிரகி யாரு, இரண்டாவது சத்தியாகிரகி யாரு அப்படின்னு சொல்லிலாம். அது உங்களுக்கு ஒரு சின்ன கொஸ்டினாக நீங்கள் ஞாபகப்படுத்தி தெரிஞ்சிச்சு ஞாபகம் வச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க, இல்லை அப்படின்னா நோட்டை டக்குன்னு புரட்டி எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. தென் தனிநபர் சத்தியாகிரகத்தில் காமராஜர். அப்போ காமராஜர் யாரெல்லாம் சத்தியாகிரகிகளாக ஈடுபட போகிறாங்க, எந்தெந்த தலைவர்கள்லாம் இருக்காங்க, யாரெல்லாம் நம்ம ஈடுபட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் பட்டியலை தயாரித்து காந்தியை சந்திப்பதற்காக ட்ரெயினில் கிளம்புறாரு. அப்படி அவர்
காந்தியை சந்திக்க கிளம்பினப்போ அவர் என்ன பண்ணாங்க, கூடூர் அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு, அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணி வேலூர் சிறையில் அடைச்சிட்டாங்க. அப்போ தனிநபர் சத்தியாகிரகத்தில் தமிழ்நாட்டுடைய பங்கு இதாக இருந்திருக்கு. இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நிறைய நபர்கள் கைது பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு TSS ராஜன் இருந்து உங்களுக்கு நிறைய நபர்கள், தேப்போ மீனாட்சி சுந்தரனார், இந்த மாதிரி நிறைய தலைவர்களை உங்களுக்கு அந்த தனிநபர் சத்தியாகிரகத்தின் மூலமாக கைது பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஒத்துழையாமை இயக்கத்தை கூட, சட்டமறுப்பு இயக்கத்தோட இந்த போராட்டத்தில் அதிகமான மக்கள் தான் கலந்துக்கிட்டாங்க. இதன் பிறகு உங்களுக்கு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்து, இது ஒரு வரலாறு காணாத போராட்டமாக இருந்துச்சு. எல்லா மக்களுமே கலந்துக்கிட்டு இது நடந்த போராட்டங்களே மிகப்பெரிய போராட்டமாக பார்க்கப்படுது இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இதுதான் உங்களுக்கு தனிநபர் சத்தியாகிரகம் முடிஞ்சிச்சு. தென் 1942 ஆகஸ்ட் 8 என்ன நடக்கிறாங்க, வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் என்ன பண்ணிடுறாங்க, நிறைவேற்றாங்க பம்பாய் காங்கிரஸ்ல. அப்போ ஆகஸ்ட் 8 தீர்மானம் நிறைவேற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறப்ப காந்தி என்ன பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. காந்தி முதன்முறையாக ஒரு ஆர்ஷான ஒரு விஷயத்த சொல்றாரு, செய் அல்லது செத்துமடி அப்படின்னு சொல்றாரு. ஒரு சுதந்திரம் வாங்கி காட்டுறோம், இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாரும் செத்து போவோம் அப்படின்ற லெவலுக்கு ஒரு எமோஷனலான ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸோ காந்தியடிகள் முதற்கொண்டு என்ன பண்றாங்க, முக்கியமான தலைவர்களாக பார்த்து பொறுக்கி என்ன பண்ணிடுறாங்க, எல்லாரையுமே கைது பண்ணிடுறாங்க. இந்த பம்பாய் கூட்டத்துக்கு போயிட்டு யாரெல்லாம் ஊருக்கு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருந்தாங்களோ, அப்போ அந்த பம்பாய் கூட்டத்தில் என்ன பேசினாங்களோ அதை கொண்டு வந்து என்ன பண்ணிடுவாங்க, இங்கே ஊரில் பரப்பிடுவாங்க. அதனால அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டு இங்கே வந்து ஊரில் வந்து இறங்க போகிறாங்களோ அவங்க பேரெல்லாம் ட்ரெயினில் தான் வரணும் இல்லையா, அவங்க பேரெல்லாம் பேர்பட்டியில் வச்சு அவங்க ரயில்வே ஸ்டேஷனில் இறங்க அவங்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கைது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கைது பண்ணுறதை யார், ஊர்லேருந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த காமராஜர் முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் இந்த மாதிரிலாம் கைது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத கவனிச்சுட்டு அவர் சென்னையில் இறங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறாரு, அரக்கோணம் ஸ்டேஷன்ல இறங்கி தலைமறைவாக மக்களை திரட்டி இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு அவருடைய பங்களிப்பை கொடுத்தாரு. இது மட்டும் இல்லாமல் அப்போ துண்டு பிரசுரங்கள் விநியோகித்திருக்காங்க. ராஜாஜி, சத்தியமூர்த்தி இவங்கலாம் துண்டு பிரசுரங்கள். அப்போ எந்த அளவுக்கு இருந்திருக்கு பாருங்க அந்த காலத்தில் நம்முடைய அரசாங்கம். 1937 to 39 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த ராஜாஜி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிச்சிருக்காரு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த காலத்து அரசியல் அப்படி இருந்திருக்கு, போராட்ட முறைகள் அப்படி இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். தென் உங்களுக்கு அஞ்சல் அலுவலகங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, தீக்கிரை ஆக்கியிருக்காங்க. தந்தி கம்பிகளை என்ன பண்ணியிருக்காங்க, வெட்டி விடுறாங்க. எதுவுமே பண்ணவும் இல்லை அஞ்சல் அலுவலகங்கள். அப்போ ரொம்ப வேகமாக என்ன பண்ணலாம், ஒரு தந்தி கம்பிகள் மூலமாகவோ அஞ்சல் அலுவலகமாகவோ ரயில் போக்குவரத்து மூலமாகவோ ஆங்கிலேயர்கள் ஒருத்தருக்கு தொடர்பு கொள்ளலாம். அதெல்லாம் அத்தூர்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த அஞ்சல் அலுவலகங்களை தீக்கிரை ஆக்குறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸில் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு பாஸ்பரஸை போடுறாங்க, பாஸ்பரஸை போட்டு பற்ற வைக்கிறாங்க. தந்தி கம்பிகளை வெட்டி விடுறாங்க. ரயில் போக்குவரத்துக்கு என்ன பண்ணுறாங்க, ஊர் விலை வைக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பண்ணுறாங்க. சமூகத்தினுடைய அனைத்து பிரிவினரும் பங்கேற்கிறாங்க இந்த போராட்டத்தில். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் எல்லா பிரிவினருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன பையன்லேருந்து உங்களுக்கு பெரிய தாத்தா வரைக்கும் எல்லாருமே இதில் பங்கேற்ற ஒரு முக்கியமான போராட்டம். முக்கியமா தொழிலாளர்களுடைய போராட்டங்கள் ரொம்ப முக்கியமான போராட்டங்களா இருந்துச்சு. பக்கிங்ஹாம் மில்லு, கர்நாடிக் மில்லு, துறைமுகம், மின்சார டிராம் போக்குவரத்து, இந்த ஊழியர்கள் எல்லாமே உங்களுக்கு தொழிலாளர்கள்ல எல்லாருமே போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. தென் உங்களுக்கு வேலூர் மற்றும் பணப்பாக்கம் இந்த இடங்கள்ல உங்களுக்கு தந்தி தொலைபேசி கம்பிகளை என்ன பண்றாங்க, வெட்டி விடுறாங்க. மேலும் பொது கட்டடங்களுக்கு என்ன பண்ணி விடுறாங்க, தீ வச்சு விடுறாங்க. சூலூர் அப்படின்ற இடத்துல. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு பொறுத்துக்களை கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்ப தந்தி தொலைபேசி கம்பிகள் எங்க வெட்டி விடுறாங்க, வேலூர். ஸ்கூல் புக்ல இருக்க டேட்டா தான், வேற எந்த டேட்டாவும் கிடையாது. தந்தி தொலைபேசி கம்பிகள் வேலூர்லையும் பணப்பக்கத்துலையும் வெட்டி விடுறாங்க. விமான நிலையம் எங்க தாக்குதலுக்கு உள்ளாகுது, சூலூர்ல இருக்கக்கூடிய விமான நிலையம் உங்களுக்கு தாக்குதலுக்கு உள்ளாகுது. கோயம்புத்தூர்ல என்ன பண்றாங்க, ரயில தடம்பொருளை வைக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல ரயில உங்களுக்கு தடம்பொருளை வைக்கிறாங்க. மதுரையில காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் இராணுவத்தினருக்கும் என்ன நடந்திருக்கு, ஒரு சண்டே நடந்திருக்கு. அப்ப இராணுவத்தோட சண்டை போட்டிருக்காங்க காங்கிரஸ் தொண்டர்கள். தென் உங்களுக்கு துப்பாக்கி சூடு நடந்திருக்கு ஒரு சில இடங்கள்ல. எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜபாளையம், காரக்குடி, தேவக்கோட்டை இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெருமளவில் ஆண்களும் பெண்களும் என்ன பண்றாங்க, இந்திய தேசிய ராணுவம். அப்ப இந்திய தேசிய ராணுவம் உங்களுக்கு சுபாஷ் சந்திர போஸ் தலைமையில இந்திய தேசிய ராணுவம் பெரிய அளவில் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிட்டு வந்துச்சு. ஸோ அந்த இந்திய தேசிய ராணுவத்தில் நிறைய பேர் போய் கலந்துக்கிறாங்க. முத்துராமலிங்க தேவர் அதுக்கு தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் INA போய் ஜாயின் பண்றதுக்கு உறுதுணையா இருந்திருப்பாரு அப்படின்றத நம்ம தமிழ் புக்ல படிச்சிருப்போம். தென் இரக்கமற்ற வன்முறை மூலம் போராட்டங்கள் என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் ஒடுக்குறாங்க. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. 2-3 வருடங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அதை ஒடுக்குறாங்க. ஃபைனலாக உங்களுக்கு ராயல் இந்திய கடற்படை புரட்சி நடக்குது இல்லையா, அதுவும் தென் அட்லி என்ன பண்ணுறாங்க, அட்லியுடைய தொழிலாளர் கட்சி இங்கிலாந்தில் ஆட்சியை பிடிக்குது. அதெல்லாம் நடக்குது. ஐநா சபை உருவாகுது. இதன் முடிவாக உங்களுக்கு இந்தியாவுக்கு விடுதலை தர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இந்தியா விடுதலை அடைவது தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி அட்லி தொழிலாளர் கட்சியை சேர்ந்த அட்லியும் அறிவிச்சிருப்பார். அதனால ஒரு வழியா அவங்களும் ஆட்சியை பிடிச்சதுனால ஃபைனலாக இந்திய விடுதலைக்கு வழிகோலிட்டாங்க. இதெல்லாம் இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டுடைய பங்கு என்னவா இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயங்கள். குறிப்பாக அந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம்லாம் உங்களுக்கு பயங்கரமாக எல்லா பக்கமுமே எந்த ஊர் பக்கமும் அவ்வளோ டேட்டா இருக்குது.
மோஸ்ட்லி நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம், எதுவும் மிஸ் பண்ணாமல் 100% உங்களுக்கு ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ இதுதான் உங்களுக்கு இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டுடைய பங்கு என்னவா இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் முழுக்க முழுக்க நம்ம என்ன பண்ணிட்டோம் பார்த்து முடிச்சிட்டோம். அப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ்நாட்டின் தொடக்க கால தேசிய எதிர்வுகள் அப்படின்னு சொல்லி ஒரு 1852 பிப்ரவரி 26 சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணோம். சென்னை வாசிகள் சங்கம் தொடங்கினதில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ எங்கே போய் முடிச்சிருக்கோம், 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதில் கொண்டு போய் முடிச்சிருக்கோம். அப்போ முழுக்க நம்ம பார்த்துட்டோமா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு என்னவா இருந்துச்சு அப்படின்றது. அப்போ இந்த டாபிக் உங்களுக்கு ஃபுல்லாக என்ன பண்ணிட்டோம் முடிச்சிட்டோம். விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு முடிச்சிட்டோம். ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள்லாம் உங்களுக்கு அந்த பூலித்தேவர், வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், தீரன் சின்னமலை, மருது சகோதரர்கள் அவங்களும் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டோம். தென் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணி அதை பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த விடுதலை போராட்டம் ஓரியன்டான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு முழுக்க முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே. அப்போ இதோட இந்த டாப்பிக்கான கிளாஸும் நம்ம முடிச்சுப்போம். இந்த கிளாஸ் முழுக்க புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய வகுப்புல நம்ம விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்ற டாப்பிக்கான கிளாஸ் பார்ப்போம். நம்ம இதே போல அடுத்த வகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.